அன்னைக்கு தமிழாசிரியருக்கு சம்பளம் 80 ரூபா, சரியா? ஆனா வடமொழி கற்ற பண்டிதர் அல்லது சமஸ்கிருத ஆசிரியர், இந்தி ஆசிரியர் இவரை எடுத்துக்கொண்டால் அதே காலகட்டத்தில் அவருக்கு 350 ரூபா. பெரியார் இதை எதிர்த்து குரல் கொடுக்கிறார், இதற்கு போராட்டம் நடத்துகிறார். பெரியாரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எவ்வளவு தூரம் களத்திலே இறங்கி, ஏயா இது ஏன் நாடு, என்னுடைய மொழி படிச்சா தமிழாசிரியர். இன்னைக்கு நிறைய பேர் தமிழாசிரியர்கள் பெரியாரை தெரியாமல் புரியாமல் எதிர்க்கிறார்கள். அவர்கள்லாம் இந்த வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தமிழாசிரியருக்கு நீ 80 ரூபா கொடுப்ப, அதையே இந்தி ஆசிரியர் இந்தி பண்ணிட்டுன்னு சொன்னா நீ 350 ரூபா கொடுப்பியா? என்னையா நியாயம் இதுன்னு கேட்டவர் பெரியார். அதனை ஒரு போராட்டமாக நடத்தி அதில் வெற்றி கண்டவர் பெரியார். மருத்துவக் கல்லூரி, நீங்க டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு